கலைவாணி இப்படித்தான் தாலாட்டு மகிழ்ந்தான். அவருடைய தாலாட்டுல தான் அப்ப மகிழ்ந்து இருந்தான். ஆனா அவன் தாலாட்டி வருவதற்கு முன்ன உன்னை தாலாட்டி பெற்றானே. உறுதியாக இருந்த கன்னிமாருக்கு 7 பிள்ளைகளை கொடுத்ததோடு விட்டானா? இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தாயை தேடி கொடுக்கவில்லையா? என் அப்பன் விட்டுட்டு போயிட்டானா? அனாதையா விடுவானா? விட மாட்டான் மக்களே, விட மாட்டான். அப்ப எப்பவும் உன்னை அனாதையாக விடவே மாட்டான். அவருடைய திருநாமம், அவருடைய திருமண்ணும், அவருடைய திருக்கண் ஒளியும் உன்னை எப்பொழுதும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் தான் சொன்னேன், நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ அரகர. சிறப்புகளை தந்த இறைவன் எதற்காக வந்தான்? உனக்காக. நீ யார்? அந்த 7 சான்றோர்களும் அந்த மாதர்களும் பெற்று போட்ட நல்ல பிள்ளை அல்லவா? இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்காமல் போன நேரத்தில் அப்ப ஒன்னு அம்போடு விட்டானா? இல்லையே, இல்லையே. அந்த தேவனுடைய பசு எடுத்து பால் எடுத்து கொடுத்து வளர்த்தானே. அப்படியும் வளர்க்க முடியவில்லை என்றால் ஒரு தாய் வேண்டும் என்று நினைத்தானே. அம்மை வேறு அப்பன் வேறு என்று பார்த்தானா? இல்லையே. ஏதோ உதவியை கல்யாணம் முடித்தவன் இவங்கிட்ட பிள்ளைய கொடுக்காம முடியுமா? ஒரு மனுஷன் கொடுக்க முடியுமா? இவ யாருன்னு நினைச்சுக்கிட்டே சாதாரண தாயா? இல்லையே. ஓ காளி என்றே அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி, ஓ காளி என்றே அவள் எந்த வேலைக்காரி, எந்த வேலைக்காரி. மகாளி தானே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, மகாளி தானே ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஓ காளி என்றே அவள் வடபதிர காளி, வடபதிர காளி, வடபதிர காளி, வடபதிர காளி. ஓ காளி என்றே அவள் வடபதிர காளி, வடபதிர காளி. அங்கார காளினி ஆடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, அங்கார காளினி ஆடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. புடிங்க அந்த சேர் எடுத்து மாத்தி போடு. அந்த சேர் உடைச்சு போமா. ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா, ஓடி வாடி அம்மா. ஐயா அங்க ஆள் வச்சு பிடிங்க ஐயா. கொஞ்சம் போங்க, அதுல போங்க, அதுல போங்க.
பத்திரமாகாளி பத்திரமாகாளி ஏழு பிள்ளை தந்து வச்சேன் மாடி ஓடி வாரி அம்மா ஏழு பிள்ளை தந்து வச்சேன் மாடி ஓடி வாரி அம்மா ஏதோ ஒப்புக்கு பாடுனா இவ்வளவு வருமா சொல்லுங்க. தான் துணி லேசா விலகினா கூட என்னோன்னு பதறி போற ஒரு தாய் இவ்வளவு பெரிய கூட்டத்துல தன்னை மறந்து ஆடுகிறாள்னா ஏதேனும் அருள் இல்லாமல் இருக்குமா? நிச்சயமாக இல்லையா? நான் என்ன நான் போச்சு பண்டாரப்பைய பிச்சைக்காராய எனக்கு தேவையை அப்பனை அம்மையும் அழைத்து ஒன்று சேர்த்து உலகத்தை வாழ வைக்க வேண்டியதுதான். மழை வர வேண்டும் மழை வர வேண்டும் என்று யாகம் நடத்துகிறார் நம்முடைய ஐயா ராஜகோபால் அவர்கள் வனத்திருப்பதியிலே. மழை வந்துருமா அது மூட நம்பிக்கை என்று ஒரு பிரசங்கக்காரர் பிரசங்கமே பண்ணிவிட்டார். யாகத்தில் மழை வரும் என்று மூடத்தனத்தை வளர்க்கிறார்கள். நடுவக்குறிச்சியில பாடும் போது எங்கள் மதத்திலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. வருணன் எங்கள் இறைவன், நாங்கள் அழைத்தால் வருவான். அவன் யாகத்தால் அல்ல எங்கள் மக்கள் பக்தியாலும் கூட வருவான் என்று கைதட்டினோம். கைதட்டி பாடுங்க மக்கானோம். அப்பவும் நிறைய பேர் கேலி செஞ்சாங்க. அதிகாலை அடுத்த நாள் 11:30 மணிக்கு பிடிச்ச மழை 4 மாவடி நாசரத்து வகைராவை சுத்தி சுத்தி அடிச்சு பேசின வாயெல்லாம் முடிச்சியா? முடிச்சா இல்லையா? ஆண்டவன் தருவானா இல்லையா? மோளை நான் சொன்னா இல்லையா? ஆமா, உன் மாப்பிள்ளைக்கு நோயே கிடையாது, அவனை போய் பார்க்க சொல்லு, ஐயாவுடைய முத்திரிப்பதம் குணமாக்குன்னே. அவன் பயந்துகிட்டு இருக்கிறான். அவரை நம்பி பிடித்திடும் ஐயா சிவ சிவ நம்பி பிடிச்சா நல்லருள் கிடைக்கும். ஆண்டவன் நமக்கு தருகிறார். அந்த இறைவனுடைய புகழை நீ அல்லவா கேட்க வேண்டும். அதை நம்பினா தானே கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஐயா கொடுத்து கொண்டு இருக்கிறார் தெரியுமா? எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் தருவார். இந்த உலகத்துக்குள்ளே சொன்னார், நடு தீர்ப்பு கேட்பதற்கு நாளெடுத்து வருகுதடா உகந்து இரு என் மகனே. தீர்ப்பு கேட்பதற்கு நாளடுத்து வருகுதடா, உத்தாரம் சொல்லுவதற்கு உகந்தீரு என் மகனே. ஏ பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளி வாசல் அடியுதடா, அந்த திருச்சம்பதி அடியுதடா, திருமாலும் சொல்லுகிறேன். ஏ பஞ்சவர்ண மேடைகளும் ஏ பள்ளி வாசல் அடியுதடா. பஞ்சவர்ண மேடைகளும் பள்ளிவாசலும் அடியுது என்று சொன்னது போல இன்று கண்ட துண்ட பூமி வெடிக்குதடா. கண்டதுண்டமாக கனத்த பூமி வெடிக்குது என்று சொன்னாரே, இன்று நடந்து கொண்டிருக்கிறதே. உன்னை மாகாளி அம்மை அழைத்து உன்னை வாழ வைத்த இறைவனா உன்னை தாழ வைக்க வருவான்? இல்லை மக்களே, இல்லை. உனக்கும் எனக்கும் அற்புதம் தரக்கூடிய இறைவன் நீ யார் என்பதை உணர வைத்திருக்கிறான். நீ சாதாரண பிள்ளை என்று நினைக்கிறாயா? இல்லை மகளே, இல்லை. ஆமா, நீ சாதாரண பிள்ளை இல்லை. நீ யார்? தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என சொன்ன ஐயா, வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அழித்திட புவியினில் வந்தவை உண்டா. 7 லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா, கலியுகம் வேண்டாம் தருமயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா.
பெரியவரே ஐயா எங்கள் ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா அங்க பாருங்க அங்க பாருங்க பால்குடி கைதட்டு மாட்டா கைதட்டு மாட்டா அரிகோண மாமலையில் அன்று அயோத அமர்த கங்கை அனலாக நின்று சப்த கன்னி மாதர்களை கொண்டு குல சான்றோரை பெற்றவரே ஐயா உமதடியே சரணாகதி அடைந்தேன் உம் புகழை தினம் பாடுகின்றேன் உலகாடும் நாயகனே வருவாயையா ஏழை உள்ளத்திலே நீ அமர்ந்து அருள்வாயையா பெத்தவரே என்னை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா எல்லாம் கை தடுக்க மகா சாத்திரத்து கன்னி மக்களான குல சான்றோர்கள் நலமோடு வாழ கோத்திரத்து சான்றோர்கள் வாழ நாளும் கோடி சீமை கட்டி அரசாள மாகாளி மக்கள் தான் வாழ மலை மேலே தெய்வம் போல் வாழ மாறாத வாழ்வழிக்க வருவாயையா மன்னவனே வைகுண்டமே அருள்வாயையா பெத்தவரே என்னை பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்த ஏகப்பரமே ஐயா தங்கும் மணியும் தன்னதி முழங்க சாகும் கலியும் தன்னா கம்பு தடியதை கையில கொடுத்து கருடனை விடும் எங்கள் ஐயா கம்பு கலியும் மதத்தை ஒடுக்கி வாகனமும் விடும் ஐயா வாவாவை உண்டா வருவாய் வை உண்டா வரம் தாரும் எங்கள் ஐயா பெரியவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதிதந்த ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பையா எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் ஏகமயமானவன் உனக்கெனக்கென்று ஓய்வில்லாத வாழ்வு கொடுக்க வந்த இறைவன் அல்லவா ஐயா
ஆயிரத்தெட்டு ஆசியிலே கடைகளுக்கு அலைகடலுக்குள் இந்த உதயமானவன் தானே அப்பன். அப்படி உதயமான இறைவன் தானே இந்த உலகெல்லாம் அற்புதத்தை நாட்டிக் கொண்டிருந்தான். சாதாரண மனிதன் என்று நினைத்து நாம் நினைக்கிறோமா? இல்லையே மக்களே. அவன் யார்? அவன் யார்? பத்தவதாரம் எடுத்தவரா, வாழுங்கலி மாய்க்க வந்தவரா. 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 நித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ணம் மேனி வைகுண்டரா. நித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ண மேனி வைகுண்டரா. பத்தவதாரம் எடுத்தவரா, வாழுங்கலி மாய்க்க வந்தவரா. எல்லாத்திலையும் சிறப்பு தருவார். சென்சார் பண்ணி விடுங்க, சென்சார் பண்ணி விடுங்க, சென்சார் பண்ணி விடுங்க. ஒண்ணு பண்ணுவோமா ஐயா? ஒண்ணு பண்ணுவோமே. எந்த நிகழ்வா இருந்தாலும் அது மக்களுக்கு பயம் தர்றதா இருந்தால் தான் சிறப்பு. நீங்கள் நிறைய பேர் மாலையை வச்சுட்டு இருந்து மாலை போட வந்தால் இந்த குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை கொடுக்குற பாக்கியம் தப்பி போயிடும். அதனால அதை கொடுப்போமே, மாலை அடுத்த பாட்டில் போடுவோமே. சரிதானே? மாலை வாங்கணுமா? இல்லை பாம்போல தாய்கள்லாம் வருது அப்படிங்கிறீங்க. அப்படி நினச்சி தான் நடக்குதா? சரி வாங்க, உங்க ஆசையும் தீர்க்கிறோம். ஐயா எல்லாம் சிறப்பும் தருவார். கையில் பிரம்புங்க மண்டலமா, காவி உடையோடு சாமி வாரா. கையில் பிரம்புங்க மண்டலமா, காவி உடையோடு சாமி வாரா. கையில் பிரம்புங்க மண்டலமா, காவி உடையோடு சாமி வாரா. ஐயா கையில் பிரம்புங்க மண்டலமா, காவி உடையோடு சாமி வாரா. குலமழிக்கு மாசி 20 வந்தவரா. பாவி நீச குலம் அழிக்க மாசி 20 வந்தவரா. பத்தவதாரம் எடுத்தவரா, வாழுங்கலி மாய்க்க வந்தவரா. உட்காந்து கொடுக்குறீங்களா? ஆமா, அந்த பண்ண இந்த மாலை போடுறவங்க மேலே வாங்க, எதுவும் வேண்டியவங்க அப்படியே கீழே போய் ஐயாட்ட நாம அப்படி உட்காருங்க, அதில் உட்காருங்க. அப்போ 2 நடந்த மாதிரி இருக்கும். இல்லைப்பா இல்லை. ஏய், இது எத்தனை கிலோ? 10 கிலோ. உங்க ஆசை என்னம்மா? முதல் ட்ரிப் வந்தாலே போன வருஷம் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் கடை வைத்தேன். சரி, இந்த வருஷம் ஐயா பேரில் சொந்தமாக இடம் வாங்கி கடை வச்சுக்க. கைதட்டி வாழ்த்து சொல்லு. அப்போ 10 என்ன 50 கிலோவே போடு 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 போடு. உன் சந்தோஷத்தை என் கழுத்தில் ஏற்று, வெயிட்ட நான் தங்குறேன், நீ சந்தோஷமா இரு மக்களே. ஐயா தருவார். சரியா? இது அப்படியே தூக்கலாமே. ஐயா நடந்துக்கிறது இப்போ. ஐயா அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், எப்படி பார்க்க முடியும் மக்களே? அப்படியே அந்த கன்னியை வாங்கிட்டு போகலாமே. இங்கே தான் வரணுமா? மேடைக்கு தான் வரணுமா? மேடைக்கு தான் வரணுமா? உள்ளா நம்ம பிள்ளைய விட்டா பிடிக்க மாட்டேங்க. நான் என்ன செய்யறது? சரி சரி, அப்போ என் கையில் எடுத்தாங்க. என்னையா இந்த தட்டங்கிட்ட வச்சுட்டு என் கையில் எடுத்தாங்க. நீங்க வசமா விட்டுட்டே இருக்கணும். சரியா மக்களே? லட்டுக்கிட்டு கொடுக்கணும், சத்தம் போடாம கொடுக்கணும். என் கைக்கு ஒவ்வொரு கனி. ஐயா தேவை உள்ள மக்கள் மட்டும் மேல அனுப்புங்க. என்ன நல்ல பிள்ளைங்க. இந்த வருஷம் இந்த இடத்திலே கனி வருகிற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குறை தீர வேண்டும். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா நான் நம்புகிறேன், நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும். ஆமா, எத்தனை முறை நீ தோற்று போனாலும் கவலைப்படாதே. இந்த முறை கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய். யார் ஜெயிக்க வைப்பார்? ஐயா அன்பு பெரிதென்று சொன்னவரா, பேய எரித்தம் பெரியவரா. அன்பு பெரிதென்று
அங்க என்ன நடக்குது? நீ அதுலயே தான் இருக்கிற, பின்னால போவியா? அதே இடத்துல நீ வேலைக்கு கட்டிட்டு இருக்கிற. உட்கார்ந்துருக்க ஐயா, கொண்டு வர உட்காருங்க. என்ன பேரு? போட சிவாசினி. அப்படியா? தூக்கு என் கையில கொடு, கொடு என் கையில. எடுமக்கா போட்டாவ என் பிள்ளைய எடு. அங்க பாரு மக்கா, நல்லா கை தட்டுங்க மக்களே. தான் மக்களே, ஐயா தருவார்ல, தருவார்னு நம்பிக்கை இருக்குல்ல. பெத்தவதாரம் பாடல் எல்லாரையும் பெத்தவங்களை ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஆமா, 13 ஆண்டுகள் எடுமக்கா போட்டா சேத்தடு நெல்லு ஜோடியோட அடி. 13 ஆண்டுகள் கழித்து ஐயா கொடுத்த சொத்து வானங்கள் முழங்கட்டும், கைதட்டுவலி முழங்கட்டும். மக்களே, என் அப்பன் தருகிறான் என்பதற்கு இதைவிட சாட்சி கிடையாது. இங்க தள்ளிவாங்க. அந்த சாட்சியாக நான் நின்று இருக்கிறேன். 13 வருடங்களுக்கு ஒரு சிவாசினி கிடைத்திருக்கிறாள். இந்த தாயின் பெயர் என்ன? உங்க பேர் என்ன? லதா. உங்க பேர்? பொன்பெருமாள். பொன்பெருமாளுக்கும் லதாவுக்கும் சிவாசினி 13 வருஷத்துக்கு பிறகு கிடைத்திருக்குதுயா, கனியால் கிடைத்திருக்கிறது. என்னம்மா அது? 3வது வயசுல பேர் வச்ச, 3ஆம் மாசத்துல பேர் வச்சிட்டியா? நல்ல நல்ல நல்ல, இன்னும் நிறைய பெத்து போட்டு போ. போயிட்டு வா, போயிட்டு வா மக்கா, போயிட்டு வா மக்கா. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. அன்பு பெரிதென்று சொன்னவரா, பேயை எரித்த பெரியவரா. அன்பு பெரிதென்று சொன்னவரா, பேயை எரித்த பெரியவரா. சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவர பாருங்கம்மா. ஐயா, சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவத பாருங்கம்மா. பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்கலிமாய வந்தவரா. படையா என்ன கோப்பாச்சு? எல்லாம் கைத்தட்டு மக்கா. இதுதான் நான் கொஞ்சம் சொன்னல, என் மேல கோவப்படுற செல்ல பிள்ளை. நான் எல்லாமே என் செல்ல பிள்ளையாக தான் நினைப்பேன். ஆமாம், ஏன்னா இதுங்க அடித்தாலும் நான் பட்டுக்கிடுவேன். நான் வளர்த்த பிள்ளை மாதிரி. எத்தனை வருஷம் மக்களே? 10 வருஷம் அழுதா. கண்ணீர் விட்டு அழுத்தா. மாடியில் இருக்கலாமா, கீழே இருக்கலாமா, வீடை மாற்றலாமா, என்னென்னமோ மாற்றலாம். கடம்பங்குளத்தில் என் மக்களே என் கையில் கொடு. என்ன பேர் வச்சிருக்க? அம்ருதா. அம்ருதா ஐயாவை சேர்த்து பிடிச்சிக்க. பிடி. அங்க நீ மைக்க பாக்குறியா? பாடு. அப்பா அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. பாலு அடிமக்கா. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் முத்தம் கொடுப்பேன். சீக்கிரம் பத்து போடுங்க. நிறைய பேர் பத்து போடுங்க. வா. உன்னை இப்படி திசைவேளை மேடையில் பார்க்கணும்னு ஐயா எனக்கு சட்டம் தந்திருக்காரு மக்களே. அதனால தான் கைதட்டி வாழ்த்து சொல்லு மக்களே. சிரிக்கிற பத்தியா, சிரிக்கிற பத்தியா, சிரிக்கிற பத்தியா. நான் உனக்கு ஒன்றும் இல்லை மக்களே, இன்னும் ஒன்று தாரேன். ஐயாவா? ஆமா, உனக்கு வேணும்ல, குடிச்சுக்கோ. நல்ல உனக்கு ஐயா தருவேன். அன்னம் தருவார் தனம், அன்னம் தருவார் தனம் தருவார், 5 பாரி தந்த வைகுண்டமே. அன்னம் தருவா தனம் தருவார், 5 பாரி தந்த வைகுண்டமே. நாட்டுகளில் நாரணக்கு நாளும் பெருகிடும் வரிகளம்மா. நாட்டுகளில் நாரணக்கு நாளும் பெருகிடும் வரிகளம்மா. பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்கலிமாய வந்தவரா. அந்த அம்மா இருக்கும், அந்த அம்மா இருக்கும், அந்த அம்மா கொடுத்துருவேன். நான் கொடுத்துறேன். முத்திரி தீர்த்தம் ஆடி வர முழுவினை தீருது பாருங்கம்மா. எடுத்தவரா, பாலுங்கலிமாய வந்தவரா.
முத்துவேல் ஐயப்பன் பெரிய பேர் வச்சிருக்கு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு கிடைச்சது? பையன் வேணும்னு கேட்டேன். ஐயா பொம்பளை பிள்ளை பூரா பையன் கொடுத்துருக்காரு. பத்தியா எல்லாம் கைத்துக்கிட்டேன். கேட்டு 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 ஆமாம், ஷாலினிக்கு போகிற ஒன்றுமே இல்லைன்னு என் பிள்ளை கவலையோடு இருக்கா. நீ கவலைப்படாத, ஷாலினிக்கு துணைக்கு ஆள் வரைக்கும் ரெடி ஆகிடுச்சு. உனக்கு கொடுத்த மாதிரி நிறைய பேர் கொடுக்குறது கண்டிப்பாக ஐயா தருவார். பேர் என்ன பேர்? முத்துவேல் ஐயப்பன். நல்லா 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 நல்லபடியா வாழ், நல்ல ஒரு பேர் அவள். உச்சி படி பாவுக பாட்டா பொய்யாரமாய் மணி மண்டபமா. ஐயா உச்சி படி பாவுக பாட்டா பொய்யாரமாய் மணி மண்டபமா. எல்லாருக்கும் பாடுறேன், எல்லாருக்கும் பாடுறேன். இவளுக்கு தான் இதெல்லாம் பாடுறது. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் குறை தீர்த்துட்டு தான் இருக்கு. இந்த குறைய தீர்க்கு நான் என்ன பண்ண போறேன்? ஐயா கிட்ட தான் முறையும் போடுறேன். அவர் தீர்ப்பாருன்னு நம்பிக்கை. அதில் ஒன்று எடுமுக்கா, அது அவளுக்கு மட்டும் சொந்தமாக கொடு. உச்சி படி பாவுக பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா. ஐயா உச்சி படி பாவுக பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா. சந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி ரொப்புக்கு வாருங்கம்மா. அந்த சந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா. வாழுங்களி மாய்க்க வந்தவரா, பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. நித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ணம் மேனிவை உண்டரா. நித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ண மேனி வைகுண்டரா. பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. தனம் தருவார் ஐந்து பதி தந்த வைகுண்டமே. அன்பு கொடி வீசும் மக்களுக்கு அருளை தருவார் வைகுண்டமே. பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்கலி மாய்க்க வந்தவரா. நித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ணம் மேனி வைகுண்டரா. நித்த திருநாள் கண்டவரா, நீல வண்ண மேனி வைகுண்டரா. பத்தவதாரம் எடுத்தவரா, பாலுங்கலி மாய்க்க வந்தவரா. ஐயா என்ன பாட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். பாடுங்க, நான் உங்களுக்கு நாம கொடுக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் பாப்போம்.